ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை. இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா? இங்கே முத்துவும் மீனாவும் வந்து அந்த பையனை தேடின்னு வர வீட்டை வந்து அட்ரஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அங்கே வந்து ஹவுஸ் ஓனர் கேட்பார், யாருப்பா நீங்கள் போது, இல்லை இங்கே ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் கொடுத்துன்னு இருந்தாங்க, அவங்க எங்கேன்னும் போது, இல்லைப்பா அந்த அம்மா ரொம்ப நாள் ஆச்சு, அந்த குழந்தைய யாரை இட்டுன்னு போய் வச்சுன்னு இருந்தாங்களாம், இப்போ தான் அந்த பொண்ணு அந்த குழந்தையும் இட்டுன்னு காலி பண்ண போனாங்க. என்ன திடீர்னு காலி பண்ணின்னு போனால் தெரியலப்பா, அட்வான்ஸ் கேட்டாங்க, 30,000 அட்வான்ஸ் இருந்துச்சு, கொடுத்து அனுப்பிச்சிட்டோம்பா போது, மீனால் இது என்னங்க இது ஆச்சரியமாக இருக்குது, கண்டுபிடிக்க வர டைமில் காலி பண்ணிட்டேன்றாங்களே, என்னப்பா இப்போ நீ அவங்கள பார்க்கணுமான்னும் போது, ஆமான்னும் போது, இப்போது அந்த குழந்தைக்கு பசிக்குதுன்னாங்கப்பா, அந்த ரோட்டு கடையில் சாப்பாடு நல்லா இருக்கணும், நீங்கள் வேணால் அந்த கடையாண்ட போங்க, அவங்கள பிடிச்சிடலான்னும் போது வேகமாக வந்து முத்து கார் எடுத்துன்னு போகலான்னு பார்த்தா வழியில் வந்து 2 பேருக்கும் ஒரு சண்டை நடந்துன்னு இருக்கும். பார்த்தியா, சாரின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சிடும், இவனுங்க இப்படியே சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க. சரி மீனா, நீ வேணால் கார்லேயே உட்காந்துரு, நான் வேணால் அந்த ஹோட்டலாண்ட போயிட்டு பார்த்துட்டு வரேன் போது, வேண்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவங்களே போயிடுவாங்க, நம்ம 2 பேரும் ஒன்றா போகலான்ட்டு இங்கே மீனாவும் முத்துவும் காருக்குள்ளேயே அப்படியே வெயிட் பண்ணுக்கிறாங்க. ரோகிணி வந்து அப்படியே ஹோட்டலுக்கு இட்டுன்னு போயிட்டு அந்த பையனை கடன்னு சாப்பிட வச்சுன்னு இருக்கிறாங்க. என்னம்மா உங்களுக்கு அர்ஜென்ட்டு, ஏம்மா நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணுறீங்கன்ட்டு அந்த பையன் கேட்கும்போது, இங்கே முத்துவோட வீட்டை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல முத்துவோட அம்மா வந்து சொல்லுவாங்க, அப்படியே மாடல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு வந்து நான் யோகா கிளாஸ் எல்லாம் எடுக்க போகிறேன்ட்டு. அவங்க